நமச்சிவாயா. மனிதர்கள் போலவே விலங்குகளும் வழிபட்ட சிவத்தலங்கள் அது என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். மனிதர்களைப் போலவே விலங்குகளும் தங்கள் பிறவியின் பலனை அடைவதற்காக இறைவனை வழிபட்டு வந்ததாக புராணங்களும் பல கோவில் வரலாறுகளும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. மனிதர்களைப் போலவே விலங்குகளும் தங்கள் பிறவியின் பலனை அடைவதற்காக இறைவனை வழிபட்டு வந்ததாக புராணங்களும் பல கோவில் வரலாறுகளும் நமக்கு எடுத்துரைக்கின்றன. அப்படி விலங்குகள் வழிபட்ட சில ஆலயங்களை பற்றி இங்கே பார்ப்போம். சிவபெருமானை புலி வழிபட்டு தலம் திருப்புலிவனம். காஞ்சிபுரம் உத்தரமேரூர் சாலையில் உள்ள இந்த திருத்தலத்தில் திருப்புலிவனமுடையார் என்ற பெயரில் இறைவன் அருள்கிறார். சாபத்தால் புலியாக மாறிய முனிவர் இங்கு இறைவனை வழிபட்டிருக்கிறார். சிவபெருமானை பசு வழிபட்ட தலங்கள் ஏராளம் உள்ளன. அவற்றில் ஒன்று சங்கரன் கோயில். திருநெல்வேலி அருகில் உள்ள இந்த திருத்தலத்தில் தேவர்கள் சூழ இறைவனை அம்பாள் வழிபட செய்திருக்கிறாள். கோ என்பதற்கு பசு என்று பொருள். எனவே பசு வழிபட்ட இந்த ஆலயத்தில் உள்ள இறைவி கோமதி என்று பெயர் பெற்றிருக்கிறாள். சிலந்தி மற்றும் யானை சிவபெருமானை வழிபட்ட தலம் திருவானைக்காவல். திருச்சியில் காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடத்திற்கும் இடையில் அமைந்துள்ள தலம் இது. இங்கு சிவலிங்கம் கூரை இல்லாமல் வெயில் மலையில் கிடந்தது. சிவலிங்கத்தில் மேல்வலை பின்னிய சிலந்தி அதன் மூலம் வெயில் மலை மரத்தின் சருகுகள் சிவலிங்கத்தில் விழாமல் தடுத்தது. யானை தன் துதிக்கை மூலம் காவிரி ஆற்றில் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது. யானை சிலந்தி பின்னிய வலையை அழித்துவிட்டது. சிலந்தி மீண்டும் வலையை பின்னி வழிபாட்டை தொடரும். யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி அதன் துதிக்கையில் நுழைய இரண்டும் அடிந்தன. இவைகளின் பக்திக்கு மிஞ்சிய சிவன் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். சிலந்தி மறுபிறவியில் கோட்செங்கேட் சோழன் என்ற அரசனாக பிறந்தது. எறும்புகள் சிவபெருமானை வழிபட்ட தலம் திருவெரும்பூர். அசுரனிடம் இருந்து தங்களை காப்பாற்ற தேவர்கள் எறும்பு வடிவம் எடுத்து சிவபெருமானை வழிபட்ட தலம் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் உள்ளன. எறும்பீஸ்வரர் கோவிலில் உள்ள பிரசாதத்தை எறும்புகள் எடுத்துக்கொள்வதை இன்றும் காணலாம். வடிவில் அகத்திய முனிவர் சிவனை வழிபட்ட தலம் திருச்செங்கோய் மலை. திருச்சி மாவட்டம் தொட்டியம் முசிறி செல்லும் வழியில் இந்த திருத்தலம் இருக்கிறது. பாம்புகள் சிவபெருமானை வழிபட்ட தலம் திருப்பாம்புரம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ளன. இத்தலத்தை சிவனை ஆதிசேஷன் என்ற பாம்பும் வழிபட்டது. அணில், குரங்கு, காகம் ஆகிய மூன்றும் ஈசனை வழிபட்ட தலம் குரங்கணில் மூட்டம். சாபத்தால் காகமாக மாறிய யமனும் அணிலாக மாறிய இந்திரனும் குரங்கை மாரியாய் வாலியும் இங்குள்ள சிவனை வழிபட்டுகிறார்கள். இத்தலம் காஞ்சிபுரம் அடுத்து மாமண்டூர் என்னும் இடத்தில் உள்ளது. மயில் சிவபெருமானை வழிபட்ட தலம் மயிலாடுதுறை. சாபத்தால் மயிலாக மாறிய அம்பிகை சிவனை வழிபட்டதாக தலவரலாறு சொல்கிறது. கழுகு சிவபெருமானை வழிபட்ட தலம் திருக்கழுகுன்றம். 4 யுகங்களிலும் 4 பெயர்களில் கழுகுகள் சிவபெருமானை பூஜித்து வருவதாக சொல்லப்படுகிறது. வண்டு சிவபெருமானை பூஜித்த தலம் திருவண்டுதுறை திருவாரூர் மாவட்டம். திருவண்டுதுறையில் பிரிங்கி முனிவர் வண்டு வடிவில் சிவனை பூஜித்தார். இன்றும் இந்த கோயிலின் கருவறையில் வண்டுகளின் ரீங்கார ஓசையை கேட்க முடியும். நண்டு சிவபெருமானை வழிபட்ட தலம் திருந்து தேவன்குடி. சாபத்தால் நண்டாக மாறிய இந்திரன் இத்தல சிவனை பூஜித்து வேறு பெற்றான். இத்தலம் கும்பகோணம் அருகே உள்ள சக்கரவாக மாறி சிவபெருமானை பூஜித்த தலம் திருச்சிராப்பள்ளி. தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சக்கராப்பள்ளி எனும் ஊரில் அமைந்துள்ளது இக்கோவில். யானை சிவனை பூஜித்த தலம் திருக்கோற்றாம். துர்வாச முனிவரால் சாபம் பெற்ற ஐராவதம் இங்குள்ள சிவபெருமானை பூஜித்த தலம் திருக்கச்சூர். இங்குள்ள சிவனை வழிபட்டதன் மந்தார மலையை தாங்கும் சக்தியை திருமால் பெற்று வந்தார். இத்தலத்தில் சேலத்தில் உள்ள சுகவனேஸ்வரர் கோயிலில் கிளியாக மாறிய சுகமுனிவர் வழிபட்ட சிவபெருமான் இங்கு வீற்றிருந்தார் அருள்கிறார். சிட்டுக்குருவி சிவனை பூஜித்த தலம் வடகுரங்காடுதுறை. தன்னை வழிபட்ட சிட்டுக்குருவிகளுக்கு மோட்சம் அளித்துள்ளார் இத்தல ஈசன். ஆதலால் சிட்டுக்கிளிங்கேஸ்வரர் என்றும் இறைவனை அழைக்கப்படுகிறார். இதுபோன்று சிவனோட ஒரு அருளும்
கிட்டினால் போதும். எல்லாரும் இப்போ வந்து தேடிட்டு போயிட்டுருக்கிறது என்னென்னா பொருள். அந்த பொருளுக்கு உண்டான முக்கியமான இதே சிவன் தான். சிவனோட அருள் கிடைச்சாலே நம்மளுக்கு பொருள் அனைத்தும் தன்னால் கிடைக்கும் என வாழ்வில் நம்பி சிறக்க. ஸோ விலங்குகளுக்கே வந்து இப்படி வந்து மோட்சம் கிட்ட இருக்குது. ஒவ்வொரு வகையில் வந்து நம்ம 6 அறிவு கொண்ட அந்த மனிதனை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அந்த 5 அறிவுடைய ஜீவன்கள் அனைத்தும் சிவனை பற்றி நல்லா புரிஞ்சுட்டு அந்த சிவனை வழிபட்டு மோட்சம் வாங்குச்சு. அதுவே ஏன் நம்ம மனிதனாக பிறந்துட்டு நம்ம எத்தனையோ பேர்கள் இந்த வழிபாடு இல்லாமல் இருக்காங்க. இப்போ எதுவும் தெரியாமல் இருக்காங்க. அப்போது நம்மளும் அந்த வழிபாட்டை மேற்கொண்டு விலங்குகளுக்கு மேலே நம்ம ஒரு அறிவு அதிகம் படுத்த நம்மளை ஏன் தப்பாக நடந்துக்கிறோம்? அந்த தப்பு செய்யாமல் நம்மளோட இளமை காலத்தில் இறைவனை உணர்ந்தால் மோட்சம் கிட்டும். எந்த தவறுகளும் செய்யாமல் யாருக்கும் துரோகம் செய்யாமல் வாழும் வாழ்க்கை இனிமையாக சந்தோஷம். இன்பமும் துன்பமும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை இன்பமாக்குறது நம்மது, துன்பமாக்குறது நம்மது. அதே தான். அதனால் சிவனே துணை அப்படின்னு நினச்சி அவன் அருளாலே அவன் தாழ் வழங்கி ஓம் நம சிவாய அவனை நினைத்து நாள்தோறும் நினைவில் கொண்டு சிவ வழியில் செல்லுங்கள். ஓம் நம சிவாய ஓம்.